நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பணியை முடித்துவிட்டு களைப்புடன் வீட்டுக்கு வந்த மனைவி, குடிபோதையில் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த கணவன், சிறிது நேரத்தில் வீட்டில் இருந்த கத்தியால் மனைவியின் கழுத்தை அறுத்து கொன்ற பயங்கரம். சட்டையில் இரத்த கரையோடு காவல் நிலையத்திற்கு சென்று சரண். காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கணவனே கொடூரமாக கொன்றது ஏன்? பின்னணி என்ன? நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு டயர்ட்ல வீட்டுக்கு வந்த இந்திராணி கட்டில்ல படுத்து இருந்திருக்காங்க. அப்போ கையில கத்தியோட வீட்டுக்குள்ள வந்த கணவர் முருகன் வந்த வேகத்துல இந்திராணியோட கழுத்து, தலை, காதுன்னு சரமாரியா வெட்டி இருக்காரு. மனைவிய வெட்டி சாச்சிட்டு சட்டையில ரத்தம் தெறிக்க தெறிக்க பாதக செயலை செய்த முருகன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. முருகனோட முகத்திலையும் டிரெஸ்லயும் ரத்த கரைகள் இருந்ததை பார்த்த காவலர்கள், என்னப்பா என்னாச்சு, ஏன் இப்படி ரத்தமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என் மனைவியை வெட்டி கொன்னுட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ற, சடலத்தை எங்க அப்படின்னு கேட்டதும் காவலர்களை புதுக்கோட்டை ஆலங்குடிக்கு அழைச்சிக்கிட்டு போய் தன்னுடைய வீட்டு வாசல்ல இருந்த சடலத்தை காட்டியிருக்காரு முருகன். அடுத்து இந்திராணி சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புற போலீஸ் முருகனை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணைய ஆரம்பிச்சாங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த இந்திராணிக்கு ஏற்கனவே திருமணமாகி 12 வயசுல மகன் இருக்கான். கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி ஏற்பட்ட தகராறு காரணமா கணவன் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கிட்டு தன்னோட மகன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. முருகனுக்கு கொடைக்கானல் தான் சொந்த ஊரு. ஆலங்குடியில இருக்கிற பருப்பு மில்லுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த முருகனுக்கும் கணவனை விட்டு பிரிஞ்சு அதே கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 37 வயசு இந்திராணியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவுல இந்த பழக்கம் காதலா மாறி 2 பேரும் வெளியே போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. முருகன் அடிக்கடி இந்திராணி வீட்டுக்கு போய் அவங்க கூட தனிமையில இருந்ததாகவும் சொல்லப்படுது. அடிக்கடி ஒன்னா பார்த்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க 2 பேரையும் வேறு விதமா பேசியிருக்காங்க. நாம கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுனால தான் எல்லாரும் நம்மள தப்பா பேசுறாங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டோம்னா யாரும் நம்மள ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இந்திராணியும் முருகனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராசியமங்கலத்துல வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த 2 பேத்துக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இந்திராணியோட நடத்த மேல முருகனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க யார் கூட போன்ல பேசினாலும் எவன் கூட பேசுற அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசி சண்டை போட்டிருக்காரு முருகன். தினமும் கணவன் மனைவிக்கு இடையில இதே பிரச்சனை தான் இருந்திருக்கு. மில்லுல வேலை செய்யறவங்களோட பேசினாலும் சந்தேகப்பட்டு இந்திராணிய அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட் ஷிப்ட் முடிச்சிட்டு காலையில 7 மணிக்கு வீட்டுக்கு வந்த இந்திராணி கட்டில்ல படுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் குடிபோதையில வீட்டுக்கு வந்த முருகன் இந்திராணிய சாப்பாடு செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இப்போ என்னால செய்ய முடியாது, டயர்டா இருக்கு, தூங்கி எழுந்து சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்திராணி. சமைக்கிறத விட உனக்கு என்ன அப்படி தூக்கம் கேக்குது அப்படின்னு மனைவியோட முடிய பிடிச்சு இழுத்து கொடுமை பண்ணி இருக்காரு. அப்போ டென்ஷன் ஆன இந்திராணி முருகனை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. என்னையவே தள்ளி விடுறியான்னு ஆத்திரத்தோட உச்சிக்கு போன முருகன் வீட்டு வாசல்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து மனைவியோட கழுத்து, தலை, காதுன்னு குத்தி கிழிச்சு இருக்காரு. அதை தடுக்க வந்த இந்திராணியோட அம்மாவோட கையையும் சரமாரியா வெட்டி இருக்காரு முருகன். கண்மூடித்தனமா வெட்டுனதுனால நில கொலைஞ்சு போன இந்திராணி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்துட்டாங்க. இந்திராணியோட அம்மாவை சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்போ மனைவியை கொலை செஞ்சுட்டு சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு முருகன். அதிகாலையில் வழக்கம் போல் வாக்கிங் சென்ற முதியவர் நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வராததால் பதற்றமடைந்த உறவினர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று மந்திரவாதியிடம் பரிகாரம் கேட்ட இளைஞர் முதியவரை கடத்தி சென்று தலையை துண்டாக்கிய மந்திரவாதி துண்டான தலையை தீயில் தூக்கி வீசி மாந்திரீக பூஜை நடந்தது என்ன?
வழக்கம் போல காலையில வாக்கிங் போன 65 வயதான யுக்வல் யாதவ் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாருன்னு வீட்டுல இருந்தவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மதியம் 2 மணி ஆகியும் யுக்வல் யாதவ் வீட்டுக்கு வந்தபாடு இல்ல. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால பதற்றமான யுக்வலோட பசங்க அவரை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா யுக்வல் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்பாவை தேடி நொந்து போன பசங்க கடைசியா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்களும் யாதவோட போட்டோவை வச்சு அவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. யுக்வல் வழக்கமா வாக்கிங் போற பார்க்குன்னு பல இடங்கள்ல போலீஸ் தேடியும் எந்த க்ளூவும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல யுக்வலை தேடிக்கிட்டு இருந்த போலீஸ்காரங்களுக்கு திடீர்னு ஒரு போன் கால் வந்திருக்கு. பீகார் மாநிலம் அவுரங்காபாத்ல தலை இல்லாத மனித எலும்புக்கூடு இருக்கிறதா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்களை வர வச்சு சோதனையும் செஞ்சிருக்காங்க. அப்ப அங்க 2 செருப்புகளும் ரத்தம் படிஞ்ச சட்டையும் இருந்திருக்கு. ஒருவேளை இது காணாம போன யுக்வலா இருக்குமோ அப்படின்னு போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் யுக்வலோட பசங்களை சம்பவ இடத்துக்கு வர வச்ச போலீஸ் அங்க இருந்த செருப்பையும் சட்டையையும் காட்டியிருக்காங்க. அப்போ இது எங்க அப்பாவோட செருப்பும் சட்டையும் தான் சொல்லி கதறி அழுதிருக்காங்க பசங்க. அந்த நேரம் அங்க இருந்த மோப்ப நாய் யுக்வலோட செருப்பை எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள மந்திரவாதியோட வீட்டுக்கு போயிருக்கு. அங்க வீடு முழுக்க மனித எலும்புகள், தலைகள்னு சூனியம் பரிகாரம் பண்றதுக்கான அத்தனை பொருட்களும் இருந்திருக்கு. இங்க வேற என்னமோ நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்ட போலீஸ்காரங்க அங்க உள்ளவங்க கிட்ட யுக்வலோட போட்டோவை காட்டி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த சுதிர் என்ற இளைஞர், எங்களுக்கு இவரு யாருன்னெல்லாம் தெரியாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு பதற்றத்தோட சொல்லியிருக்காரு. அதை கவனிச்ச போலீஸுக்கு சுதிர் மேல சந்தேகம் வந்திருக்கு. அடுத்ததா அவரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் பல அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. சுதிருக்கு கல்யாணமாகி பல வருஷங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. அதனால சொந்தக்காரங்க எல்லாரும் சுதிர் மனைவிய ஏளனமா பேசி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. குழந்தை வேணும்னு ஹாஸ்பிட்டல்ல நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தும் குழந்தை பிறக்கல. அதனால கணவன் மனைவி கோவிலா போய் பரிகாரம் பண்ணியும் குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. குழந்தை இல்லாம மன உளைச்சல்ல இருந்த சுதிர் பாஸ்வான் கடைசியா மந்திரவாதி ரமாஷிஷ் ரிக்கியாசன் கிட்ட போய் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. உனக்கு குழந்தை பிறக்கணும்னா உயிரோட ஒருத்தர் தலைய தீயில எரிச்சு பூஜை பண்ணணும், அப்பதான் உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காரு ரமாஷிஷ் ரிக்கியாசன். அந்த சமயத்துல வாக்கிங் போய்கிட்டு இருந்த யுக்வலை கடத்திக்கிட்டு வந்து கட்டையால சரமாரியா அடிச்சு கொன்னுட்டு அரிவாளால தலைய துண்டா வெட்டி தீயில போட்டு எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உடலை 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காலி இடத்துல வச்சு புதைச்சிருக்காங்க. இதனை அடுத்து சுதிரை கைது செய்த போலீஸ்காரங்க தலைமறைவான மந்திரவாதி ரமாஷிஷ் ரிக்கியாசனை வலை வீசி தேடிக்கிட்டு வர்றாங்க. அதே நேரம் மாந்திரிகம்ன்ற பேர்ல முதியவரை மட்டும்தான் கொலை பண்ணியிருக்காரா ரமாஷிஷ் ரிக்கியாசன், இல்ல இதே மாதிரி பல பேரை கொன்னு இருக்கிறாராங்கிற கோணத்திலையும் போலீஸ் விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க. பல் மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு, பார்க்கும் இடங்களில் எல்லாம் அத்துமீறிய சக மாணவன், புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்காத கல்லூரி நிர்வாகம், பெற்றோருடன் காவல் நிலையத்தில் புகாரளித்த மாணவி. கடந்த ஆண்டே மாணவி புகாரளித்தும் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மாணவனின் அடாவடித்தனத்திற்கு கல்லூரி நிர்வாகமும் உடந்தையா? நடந்தது என்ன? கானத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு இளம்பெண் தான் சென்னை உத்தண்டியில உள்ள ராகாஸ் பல் மருத்துவக் கல்லூரியில செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறதாகவும், அதே காலேஜில் படிக்கிற முகமது பைசலுங்கிற ஒரு மாணவன் தனக்கு தினம் தினம் பாலியல் தொந்தரவு கொடுக்கறதாகவும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மாணவன் கூட தனிமையில இருந்துதான் ஆகணும்னு பலமுறை டார்ச்சர் பண்ணுனதாகவும், அதுக்கு சம்மதிக்காததால காலேஜுக்குள்ள வச்சே ஆபாச வார்த்தைகளால திட்டுறது, மிரட்டுறதுன்னு அடாவடியில ஈடுபடுறதாவும் சொல்லி இருக்காங்க மாணவி. அதுக்கப்புறம் முகமது பைசல் மேல வழக்கு பதிவு செய்த போலீஸ் விசாரணையிலையும் இறங்கி இருக்காங்க.
அதுல கடந்த ஆண்டு டிசம்பர் மாசமே மாணவி அந்த மாணவனோட அத்துமீறல் பத்தி கல்லூரி நிர்வாகத்துல புகார் தெரிவிச்சிருந்தது தெரிய வந்தது. ஆனா மாணவி கொடுத்த புகார் தொடர்பா கல்லூரி நிர்வாகம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லப்படுது. மாணவி காலேஜில் புகார் கொடுத்தது தெரிஞ்சு அந்த மாணவனோட அத்துமீறல் அதிகமாகி இருக்கு. காலேஜில் மாணவிய பாக்குறப்பெல்லாம் ஆபாசமா பேசுறது, ஆபாச சைகை காட்டுறதுன்னு அந்த மாணவனோட அட்டகாசம் எல்லை மீறி போயிருக்கு. இதே மாதிரி மாணவர் முகமது பைசல் மேலும் சில மாணவிகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. முகமது பைசலோட அடாவடி சம்பந்தமா கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட இதுவரைக்கும் 3 மாணவிகள் புகார் கொடுத்ததாகவும் அது சம்பந்தமா மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு காலேஜில் வச்சு விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுது. போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிற கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் வந்து சொன்னதுமே எந்த நடவடிக்கையும் எடுக்காம மௌனம் காத்தது ஏன் அப்படிங்கிறது இப்போ எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல பலமுறை சொல்லியும் பலன் இல்லாததால அந்த மாணவி பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெற்றோர் கொடுத்த தைரியத்துல தான் அந்த மாணவி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தன்னை தேடிக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாணவன் முகமது பைசல் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். தலைமறைவாக இருக்கிற அந்த மாணவனை போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. பூட்டிக் கிடந்த வீட்டில் இருந்து வீசிய துர்நாற்றம். காவல் நிலையத்திற்கு தகவல் சொன்ன அக்கம் பக்கத்தினர். வீட்டின் பின்பக்க வாசலில் வழிந்தோடிய ரத்தம். உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு பேரதிர்ச்சி. இளம் பெண்ணை கொன்று பைக்குள் பொட்டலம் கட்டியது யார்? பஞ்சாபை சேர்ந்த பெண் டெல்லிக்கு வந்தது எப்படி? நடுநடுங்க வைக்கும் பகீர் பின்னணி என்ன? பக்கத்து வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுறதா கிழக்கு டெல்லியில உள்ள விவேக் விகார் பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர் போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்ப துர்நாற்றம் வீசி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போய் சோதனை பண்ணலாம்னு பார்த்தா வீடு வெளிப்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்கு பின்பக்கமாவும் ஒரு வாசல் இருக்கு, அந்த சைடு போய் பாருங்க சார்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பின்பக்கம் போய் பார்த்தப்ப அங்க ஒரே ரத்தமா இருந்திருக்கு. என்னடா இது, இவ்வளவு ரத்தம்னு போலீஸ் உட்பட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காங்க. இதுல கண்டிப்பா ஏதோ வில்லங்கம் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல தேடியும் துர்நாற்றம் எங்கிருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாமலேயே இருந்திருக்கு. அப்பதான் கட்டிலுக்கு கீழே ஒரு பெரிய பேக் இருக்கிறத போலீஸ் பார்த்திருக்காங்க. அந்த பேகை திறந்து பார்த்தா அதுக்குள்ள சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய சடலம் இருந்திருக்கு. உடனே சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த பெண் யார், அவங்க எப்படி இங்க வந்தாங்க, அவங்கள கொலை பண்ணுனது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில இறங்குனாங்க. முதல் கட்ட விசாரணையில அந்த பெண் பஞ்சாப் லூதியானாவை சேர்ந்த 35 வயதான அஞ்சு என்கிற அஞ்சலிங்கிறது தெரிய வந்திருக்கு. லூதியானாவை சேர்ந்தவங்க டெல்லிக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முதல்ல வீட்டு உரிமையாளர் 65 வயதான விவேகானந்த் மிஸ்ரா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்ப கடந்த 21ஆம் தேதி தான் கணவன் மனைவி 2 பேரு வாடகைக்கு வீடு கட்டாங்க, நல்ல குடும்பம் மாதிரி தெரிஞ்சிச்சேன்னு வாடகைக்கு வீடு கொடுத்தேன், மத்தபடி அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவேகானந்த மிஸ்ரா சொன்ன பதில் போலீஸுக்கு திருப்தியா இல்ல. அவர் மேல ஒரு டவுட் வந்திருக்கு. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சப்ப 2-3 நாளாவே துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருக்குன்னு ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னோம் சார், ஆனா அவரு எலி ஏதாச்சும் செத்து கிடக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஸ்மெல் வருதுன்னு சொல்லியும் ஹவுஸ் ஓனர் அசால்ட்டா விட்டுருக்காருங்கிறது தெரிஞ்சு விவேகானந்த மிஸ்ரா மேல போலீஸுக்கு டவுட் அதிகமாகி இருக்கு. அடுத்து அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போதான் தனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுல நான் மட்டும் சம்பந்தப்படல, அஞ்சலியோட கணவர் ஆஷிஷ் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு அபய்குமார் ஜாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அவங்க 2 பேரோட செல்போன்
நம்பரை வச்சு அவங்க இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்போ அபய்குமார் ஜா டெல்லி ரயில் நிலையத்துல இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனடியா ரயில்வே போலீஸுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்காங்க டெல்லி போலீஸ். அதுக்கப்புறம் பீகார் போற ட்ரெயின்ல ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அபய்குமார் ஜாவை ரயில்வே போலீசார் அரெஸ்ட் பண்ணி டெல்லி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. 2 பேர்கிட்ட நடத்தின விசாரணையில போலீஸோட ஒரு சில கேள்விகளுக்கு விடையும் கிடைச்சிருக்கு. பஞ்சாப் லூதியானாவை சேர்ந்த அஞ்சலிக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஆஷிஷ்ங்கிறவருக்கும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஷிஷுக்கு வேறொரு பொண்ணு கூட தகாத உறவு இருக்கிறது அஞ்சலிக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கணவன் கூட சண்டை போட்டுட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க அஞ்சலி. இந்த பிரச்சனை வீட்டுல உள்ள பெரியவங்க காதுக்கு போய் கணவன் மனைவியை வச்சு சமாதானம் பேசி இருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ச் 20ஆம் தேதி தான் அஞ்சலியும் ஆஷிஷும் மீண்டும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில மறுநாளான மார்ச் 21ஆம் தேதி தன்னுடைய மனைவி அஞ்சலிய டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு ஆஷிஷ். டெல்லியில விவேகானந்த் மிஸ்ராவோட வீட்டுல வாடகைக்கு குடியிருந்திருக்காங்க. அப்ப கணவன் மனைவிக்குள்ள மறுபடியும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் அதிகமானதுல ஆஷிஷ் தன்னோட மனைவிய வீட்டுல இருந்த இரும்பு கம்பியாலேயே அடிச்சு கொன்னுட்டதா சொல்லப்படுது. அடுத்து அஞ்சலியோட சடலத்தை மறைக்கிறதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்ட் அபய்குமார வர சொல்லி இருக்காரு. இந்த விஷயம் ஹவுஸ் ஓனர் விவேகானந்த் மிஸ்ராவுக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிஞ்சு அவர் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லாம கொலையாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அஞ்சலியோட சடலத்தை வெளியில எடுத்துட்டு போனா போலீஸ் கிட்ட சிக்கிருவோம்னு நினைச்சு வீட்டுக்குள்ள வச்சே கெமிக்கல் மூலமா புகை வராம சடலத்தை எரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள துர்நாற்றம் வீசினதுனால போலீஸ் கிட்ட மாட்டியிருக்காங்க. மார்ச் 21ஆம் தேதி ஆஷிஷும் அஞ்சலியும் அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. 28ஆம் தேதி துர்நாற்றம் வீசுறதா போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. ஆஷிஷ் அஞ்சலிய கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் அபய்குமாருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால எப்படி கொலை நடந்துச்சு, ஏன் கொலை நடந்துச்சு, என்னைக்கு கொலை நடந்துச்சுங்கிற விஷயம் போலீஸுக்கு முழுசா தெரியல. பீகாருக்கு தப்பி ஓடுனதா சொல்லப்படுற ஆஷிஷை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுங்கிறது முழுசா தெரிய வரும்னு சொல்லி இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். நண்பரின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு சென்ற இளைஞர் மகனின் செல்போன் காலருக்காக காத்திருந்த பெற்றோருக்கு பேர் அதிர்ச்சி. சாலை ஓரத்தில் கேட்பாரற்று இறந்து கிடந்த மகனை பார்த்து கதறிய தாய். இளைஞரை இரும்பு ராடால் அடித்தே கொன்ற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இளைஞரை துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? இரத்த வரிக்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? நைட்டு 8 மணி இருக்கும். தெருவுல எல்லாரும் அங்க இங்கன்னு நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தலையில ரத்தம் சொட்ட சொட்ட இளைஞர் ஒருத்தர் ரோட்ல ஓடி வந்திருக்காரு. பின்னாடியே மற்றொரு இளைஞர் கையில இரும்பு ராடோட அந்த இளைஞரை வெறித்தனமா துரத்துக்கிட்டு வந்து கண்மூடித்தனமா தாக்கிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான். அதை பார்த்து பதறி போன பொதுமக்கள் சிலர் தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா இளைஞர் கொலை வெறியோட இரும்பு ராட கையில வச்சிருந்ததுனால யாருமே பக்கத்துல போகல. அதுக்கு பிறகு அங்க இருந்தவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்குனாங்க. ஆனா இளைஞரோட உயிர் ஆம்புலன்ஸுக்குள்ள ஏத்துறதுக்கு முன்னாடியே போயிருச்சு. அந்த இளைஞர் யாரு, கொடூரமா அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. முத கட்டமா இளைஞரோட பேரு ஏழுமலை அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதற்கு அடுத்ததா ஏழுமலைய துரத்திக்கிட்டு வந்து கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவிய ஆராய்ஞ்சு இருக்காங்க. அந்த சிசிடிவி பதிவு மூலமா கொலையாளியோட அடையாளத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் அவன் இருக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. கொலை பண்ணிட்டு சர்வ சாதாரணமா வீட்டு திண்ணையில உக்காந்துகிட்டு இருந்தவரை தரன்னு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்து விசாரணை பண்ணி இருக்காங்க. எதுக்காக இளைஞரை கொலை பண்ண, அவருக்கும் உனக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் கொலைக்கான எல்லா காரணங்களும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.
கடலூரை சேர்ந்த சின்னதுரையோட மகன்தான் ஏழுமலை. இவரு வெள்ளிமேடுபேட்டையில தனியா வீடு எடுத்து சாலை அமைக்கும் வேலைய பார்த்துட்டு வந்திருக்காரு. ஏழுமலை கூட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் தங்கி இருந்திருக்காங்க. கூட தங்கி இருந்த அன்பரசங்கிட்ட இருந்து ஏழுமலை பணம் வாங்கிட்டு தராம இருந்திருக்காரு. அதனால தான் 2 பேத்துக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு வெள்ளிமேடுபேட்டை பகுதியில ஃப்ரெண்டோட பிறந்த நாளை எல்லாரும் ஒண்ணு கூடி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுல கலந்துகிட்ட ஏழுமலையும் அன்பரசனும் மறுபடியும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. என் காசை திருப்பி கேட்டா தரமாட்டேங்கிற, ஆனா இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் மட்டும் கலந்துப்பியா அப்படின்னு கேட்டு தகாத வார்த்தையில பேசியிருக்காரு. அதனால ஆத்திரத்தின் உச்சிக்கு போன ஏழுமலை அன்பரசனை கண்மூடித்தனமா தாக்கி இருக்காரு. என்னையே அடிக்கிறியா நீ, உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஏழுமலைய இரும்பு ராடால அடிச்சிருக்காரு அன்பரசன். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலை தெரிச்சு ஓடுன ஏழுமலைய விடாம துரத்துக்கிட்டு போய் சரமாரியா அடிச்சிருக்காரு. இதுல பலத்த காயமடைந்த ஏழுமலையோட உயிர் கொஞ்ச நேரத்திலேயே அடங்கி போயிருச்சு. விசாரணைக்கு அப்புறம் அன்பரசனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு